அன்புமிக்க ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமைய எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வராலயம் மற்றும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். 20/9/2025 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 4ஆம் நாள் தட்சிணாயன புண்ணியகாலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, சிவராத்திரி, கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம்னு அது என்ன, இன்றைக்கி காலையில் 7:45 மணி முதல் 8:45 மணி வரைக்கும் இருக்குது. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரைக்கும் இருக்குது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இந்த 2 நேரத்தையும் முக்கியமான காரியங்களுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. சாதாரணமாக போய் தான் ஆகணும் அப்படின்னா பிள்ளையாரை வழிபாடு பண்ணிவிட்டு போங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். இன்றைக்கி குளிகைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்குது. சூளம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். இன்றைக்கி கிழக்கு திசையை நோக்கி பயணம் போகக்கூடாது. அதுக்காக ஆஃபீஸ் விஷயமாக போகணும், இல்லை மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவெல்லாம் ஒரு பிரயாணம் போகணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? அதுக்காக தான் நமது முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சூப்பராக பரிகாரமாக தயிர் வச்சுருக்கா. கொஞ்சம் தயிரை சாப்பிட்டுட்டு கிளம்புங்க, அற்புதமான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கன்னியா லக்னம், இருப்பு 4 நாழிகை 31 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 3 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 12:55 மணி வரை. திரையோதசி, அதன் பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று காலை 9:57 மணி வரை மகம், அதன் பின்பு பூரம். நாம யோகம் இன்று இரவு 9:44 மணி வரை சாத்தியம், அதன் பின்பு சுபம். கரணம் இன்று அதிகாலை 12:55 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பிற்பகல் 12:59 மணி வரை பத்திரை, அதன் பின்பு சகுனி. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 2 நிமிடங்கள் வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். அதன் பின்பு காலை 9:57 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 9:57 மணி வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். இந்த உத்திராடம் திருவோணம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்து நமது அன்பர்கள் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நவ கிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய் வித்மகே கட்கஹஸ்தாய் திமிகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் 11 தடவை சொல்லிட்டு எழுதீபம் போட்டு வாங்க, அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். துளசி மாலை கொண்டு உங்களோட செல்வ நிலை சர்ன்னு அப்படியே ஏறும். சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி சிவராத்திரி ரொம்ப விசேஷம். சிவராத்திரினாலே சிவபெருமான் வழிபாடு தான். கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போங்க, சிவபெருமானையும் பார்வதி பரமேஸ்வரால் அப்படியே ஒரு தரிசனம் பண்ணிட்டு நந்தீஸ்வரரையும் சண்டிகேஸ்வரரையும் காலபைரவரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் சுக்கிரன், கேது மற்றும் சந்திரன், கன்னி ராசியில் சூரியன் மற்றும் புதன், துலாம் ராசியில் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். எனது அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு எப்படி இருந்தீங்க அதை விட இன்றைக்கி சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா இன்றைக்கும் பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் அற்புதமானது. கேதுவோடு சேர்ந்துருந்தால் கூட இன்றைக்கி வேலை பளு உங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகத்தில் குறையுங்க. தொழில் வியாபாரம்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி வாடிக்கையாளர்களின் புதிய வரவு உங்களுக்கு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் உதயமாகும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் சாரபரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. எனது அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் கேந்திரஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார். என்ன கேதுவோடு சேர்ந்துருக்கார். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருக்கலாம். உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக அமையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி உத்தியோகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு மனதில் ஒருவித மகிழ்ச்சி குடிகொள்ளும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உறவினர்களின் திடீர் வருகையால் அருமையாக செயலாற்றுவார்கள்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தியை கொடுக்கும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுதோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. எனது அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு நாள். நேற்றை விட இன்றைக்கி ரொம்ப சூப்பராக செயல்படக்கூடிய ஒரு நாள். ஏன்னா சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் இன்றைக்கும் கேதுவோடு சேர்ந்திருக்கார். அதனால் இன்றைக்கி மனசில் ஒரு தைரியம் இருக்கும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியான முன்னேற்றத்தை காண்பார்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியாக சில மாற்றங்களை செய்து அதிரடியான லாபம் குவிக்கப் பெறுவீர்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. எனது அன்பான கடகராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா கொஞ்சம் மனசில் குழப்பம் இருக்கும். ஏன் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் கேதுவோடு இணைந்திருக்கிறார். கொஞ்சம் மனசில் குழப்பம் இருக்குங்க. அதேமாரி முக்கியமாக இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி ஒரு நிலையான வருமானம் இன்றைக்கி வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். இருந்தாலும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பார்கள். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. எனது அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை தருவார். அப்படின்னாலும் இந்த சந்திர பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் கேதுவோடு இணைந்திருக்கிறார். அதனால் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் அப்படி இந்த ஒரு வித்தியாசமான போக்கு இருக்கும். அதாவது இந்த டைலமான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி தொழில் வியாபாரத்துலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. முக்கியமாக கூட்டாளிகள்கிட்ட அனாவசியமான தர்க்கம்லாம் வேண்டாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தயவு செய்து சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் நாகரிகமாக பேசுவதை கற்றுக்கொள்ளவும். அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷன் இருக்குங்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதேமாரி இன்றைக்கி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் காலதாமதம் ஆகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. எனது அன்பான கன்னி ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து உங்களுக்கு சில நன்மைகளை செய்ய போகிறார். ஆனாலும் செலவுகள் கட்டுப்பாட்டிற்குள் வராது. அதனால் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். அதேபோல் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இடமாற்றம் பற்றிய சிந்தனை அதைவிட அபிவிருத்தி செய்யும் சிந்தனை அதிகமாகும். அரசியல்வாதிகள் இடமாற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பயணங்களை மேற்கொள்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷ வானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 1 ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதுவும் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. எனது அன்பான
துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள். ஏன் அப்படின்னா பூரம் நட்சத்திர காலில் இந்த சந்திர பகவான் ட்ராவல் பண்ணுறார் 11ஆம் இடம். அதே சமயம் கேது அங்கே தான் இருக்கார். ஸோ கேது ப்ளஸ் சந்திர பகவான் குழப்பம் இருந்தாலும் இன்றைக்கி உத்தியோகத்தில் ஒரு பொறுப்பான சூழ்நிலை அனுபவிப்பீர்கள். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் தேடி வரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில் போட்டு ஸ்டார்ட் போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பொறுப்புகள் இன்றைக்கும் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மனசில் குழப்பம் இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்க திணறுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சூப்பராக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். புதிதாக வேலை தேடும் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு அருமையாக வந்து சேரும். இன்றைக்கி விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. எனது அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா சூப்பர். ஏன்னா பாக்யஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைபளு அதிகமாக இருந்தாலும் அற்புதமாக சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. தொழில் வியாபாரமும் ஓரளவுக்கு பரவாயில்லை, நல்ல சிச்சுவேஷன் இருக்கும். நல்ல வாடிக்கையாளர்கள் இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய புள்ளிகளாக மாறுவார்கள். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்றைக்கி தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான இந்த மூதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குன்னாலே கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், குழப்பம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்படின்னா ஸ்ரத்தை கவனம் தான் கண்டிப்பாக. அதேமாரி இன்றைக்கி வாகன பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுவும் முக்கியமாக விலை உயர்ந்த பொருளை கையாளும் பொழுது கவனம் அவசியம். அதேமாரி இன்றைக்கி சில பிரச்சனைகள்லாம் உத்தியோகத்தில் இருக்கும், தொழில் வியாபாரத்தில் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அதேபோல் மருத்துவ செலவுகள் வரலாம் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு. அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 1 பிடி அரிசியை கையில் வச்சுக்கிட்டு அவங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்டு வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. எனது அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்றைக்கி அற்புதமாக இருக்கார். இருந்தாலும் உங்கள் ஜென்மராசியில் ராகு பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். இந்த 7ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பார். அதேபோல் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு அன்பர்கள் ஆதரவாக இருப்பது சில வேலைகளை அற்புதமாக முடித்து கொடுக்க உதவியாக இருக்கும்.
அதேபோல் நண்பர்கள் அதுவும் பால்யகால சிநேகிதர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தரலாம். கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்க. அத்தியாற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. எனது அன்பான மீனராசினியர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகிர்வு ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சரிப்பது பரவாயில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன். அதே சமயம் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை நெருக்கடிகள் இருக்கலாம், ஆனாலும் அதை இன்முகத்துடன் செய்து முடித்து மகிழ்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6.